சுண்டைக்காய் சட்னி தேவையான பொருட்கள் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முதல்ல நம்ம 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, சீரகம் கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் எச்சா வரும். அவ்வளோதான், போதும். அளவு அதுதான், 2 பேர்த்துக்கு தேவையான அளவு. மிளகாயை அதிலே எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கங்க. நான் 2 மிளகா தான் வச்சுருக்கேன், எனக்கு காரம் ஒத்துக்காதுன்னு 2 மிளகா போட்டிருக்கேன். எடுத்துட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், எது தேவையோ அதை போட்டுக்கங்க. சுண்டைக்காயை எண்ணெயில் நல்லா எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படுறதுக்கு அதிகமாக தான் எண்ணெய் வேணும். கொஞ்சம் கருவேப்பிலை ஒன்று உருவி போட்டு பிஞ்சு சுண்டைக்காயை எடுத்துக்கோங்க. பெரிய சுண்டைக்காய் எடுத்தால் கசக்கிற மாதிரி இருக்கும் சட்னி. சின்ன சுண்டைக்காய் பிஞ்சு அப்போ தான் வருது இல்லைங்க, கொஞ்சம் வரும்போது அதையவே எடுத்துருங்க. எடுத்த நல்லா வதக்கி போட்டுங்க. சூப்பராக வதங்கிடும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா. தக்காளி நான் 4 தக்காளி வச்சுருக்கேன், 2 பேர்த்துக்குங்கிறனால 4 தக்காளி, அப்புறம் 2 துண்டு தேங்காய் போதும். புளி அப்படி தேவைப்பட்டால் புளி போடலாம். நான் புளி வேணாம், காலையில் இட்லிக்கு கம்பு சோளம் போட்டு இட்லி, அதனால் அதுக்கு தேவையான அளவு காலையில் ஒரு வேளைக்கு மட்டும்தான், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சிக்கங்க. புளி தேவைப்பட்டால் வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேங்க்ஸ்.